கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6:14, 2 கொரிந்தியன்ஸ் 6:14. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இப்போ முதலாவது என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது? அவ்விசுவாசிகளோடு இணைந்து திருமணம் பண்ணக்கூடாது. கலந்திருப்பாயாக கலந்திருக்காதன்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் அவங்க கூட பேசுறது இல்லை. பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அதாவது திருமணத்தில் இணைக்கப்படாமல் இருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். இது புது கற்பனை இல்லை, முன்னாடி இருந்தே நமக்கு ஆதியிலிருந்தே சொல்லப்பட்ட காரியம். இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன காரியம் என்னன்னா, நீ அந்நியர்களோடு பெண் கொடுக்காத, பெண் எடுக்காத. அதுக்கு முதல்ல என்ன தெரியுமா சொல்றாரு, நீ அவங்க கூட சேர்ந்து சாப்பிடாத. நீங்கள் இன்றைக்கும் யூதர்கள் இந்த கோஷர் என்கிற உணவை பின்பற்றுவது காரணம் என்ன தெரியுமா? பழைய உடன்படிக்கையில் அவர்கள் என்ன மற்றவங்களோடு சேர்ந்து சாப்பிடும்போதே என்ன ஆகும், அவங்க பிள்ளைங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. பிறகு அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க கூட விருப்பப்படுவாங்க. நாளை கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நீ பண்ணாத. இதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணாதன்னு சொல்கிறதையும் சொல்கிறாரு. உபாகம் 7வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லும்போது, நீ போக போகிற வாக்குத்தத்தம் பண்ண பூமியில் ஒரு 7 பலத்த ஜாதிகளை உங்களுக்கு முன்னாடி நான் துரத்துவேன் அப்படின்னு 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கையை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. இதை நீ செய்யாதங்கிறத பழைய உடன்படிக்கையிலே கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது முதல்ல 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துறாரு. விபசாரக்காரரோட கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். என்ன, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களோட சேரக்கூடாதீங்க. ஏன்னா பழைய புளித்த மாவோட துர்க்கணம் புல்லாப்புன்ற மாவை இணைக்காதீங்கன்னு சொல்லி சொன்னார். எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 5வது அதிகாரம் 6 சொல்லும்போது, இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீர்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன, நீ அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட இணைக்காத. காரணம் என்ன? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க முன்னாடி அந்தகாரத்தின் பிள்ளைகள், இப்போ என்ன ஆயிட்டீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஏன்னா நீங்க நீதியின் பிள்ளைகள், அவங்க அநீதியின் பிள்ளைகள். இந்த ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவிசுவாசிகளோடு இணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த வசனத்தை தவறுதலாக 2 விதமாக பயன்படுத்துவது உண்டு. ஒன்று என்ன தெரியுமா, அண்ணே நான் ஒரு அவிசுவாசி பண்ண விரும்புகிறேன், ஆனால் இல்லை அவிசுவாசி பையனை விரும்புகிறேன். திருமணத்துக்கு அப்புறம் அவங்களை எப்படியாவது நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடுவேன், எப்படி என் வாழ்க்கை மூலமாக கொண்டு வந்துடுவேன். இப்படி சொல்லி யாராவது எங்கேயோ ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி அவங்க அதற்காக திருமணத்துக்கு பண்ணுறது உண்டு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது எங்கேயோ 1-2 நடந்ததுங்கிறக்காக வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும்னு செய்யாதீங்கன்னு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கும் உட்காந்து அழுது கொண்டு இருக்கோம். 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 30 வருஷம் ஆச்சு, பிள்ளைங்கள்லாம் திருமணம் ஆகி போயிடுச்சு. ஆனால் இந்த ஆள் இன்னும் வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறாரு. என் மனைவி சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க, என் மனைவி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேணும்னே வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறாங்க, என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன்னா பிள்ளைங்க இருக்குது, நான் என்ன செய்கிறது, நான் இப்போ விவாகரத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் நான் அநேகரை சந்திச்சிருக்கிறேன். அதனால் தயவு செய்து நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க மனம் மாறுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற பெரிய தவறு. தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதலாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஒரு மனுஷன் உங்களை நேசிக்கும் போது தான் தன்னுடைய சிறந்த குணத்தை காட்டுவான். அப்போ அந்த சிறந்த குணத்தை காட்டுறது அவன் அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வரலைன்னா எப்பவும் வரமாட்டான். ரெண்டாவது இதை இந்த பகமாக உபயோகப்படுத்துறது. ரெண்டாவது இன்னொன்று, இதை எப்படி தவறுதலாக உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள்
அதாவது அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனால நீங்கள் அவிசுவாசிகளோட பேசக்கூடாது. எப்படி? உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி இதை தவறுதலாக உபயோகப்படுத்துகிறவங்களும் உண்டு. இது அப்படி சொல்லலை. திருமணத்தில் தான் உங்களை அப்படி இணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ஒழிய, அவ்விசுவாசிகளோடு நீங்கள் இருந்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதுங்கிறது அவசியமான ஒன்று. அதுவும் விசேஷமாக இப்போ நீங்கள் உங்களுடைய கணவனுடைய குடும்பத்திலேயோ உங்கள் மனைவியோட குடும்பத்திலேயோ யாராவது ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மாறணுமே ஒழிய அவங்கள சுத்தமாக பேசாமல் இருக்கிறது தவறு. அப்போ இந்த வசனத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், ஆமாம் ஆண்டவரே, இனி ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவனை திருமணம் பண்ணாதபடி ஆண்டவரே இந்த தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.